Hi guys. So welcome back to the channel. Last time நான் ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிருப்பேன் என்னோட Instagram ஐடி ஹேக் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதே மாதிரி 1 இயர் கழிச்சு இப்போ என் ஃப்ரெண்டோட ஐடியை ஹேக் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஹேக் பண்ண ட்ரை பண்ணல, தூக்கிட்டாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு கதை. போன தடவை நான் போஸ்ட் பண்ணப்ப என்ன மெத்தட் யூஸ் பண்ணி ஹேக் பண்ணாங்க, சோ இந்த டைம் என்ன மாதிரி மெத்தட் அவங்க வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்றத இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சோ இதே மாதிரி உங்க ஐடியை யாராச்சும் ஹேக் பண்ண ட்ரை பண்ணலாம். சோ இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சோ ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா, என்னோட ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச ஒருத்தரோட Instagram ஐடியில இருந்து நான் இந்த மாதிரி ஒரு காம்படிஷன்ல கலந்துருக்கேன், எனக்கு இந்த மாதிரி ஓட் பண்ணினா எனக்கு ஒரு பாயிண்ட் ஆயிரும், சோ இந்த லிங்கை கிளிக் பண்ணி அவரோட Instagram ஐடி லாகின் பண்ணி எனக்கு ஒரு ஓட் மட்டும் போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஐடியில இருந்து இவனுக்கு ஒரு லிங்க் வந்திருக்கு. இவங்க என்ன பண்ணிருக்கா, நம்மளோட ஃப்ரெண்டு தானே, நாமளும் ஓட் பண்ணி ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணி அவனோட Instagram ஐடியை லாகின் பண்ணிருக்கான். லாகின் பண்ணவன் வெறும் ஐடி பாஸ்வேர்ட் லாகின் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, இவன் பாஸ்வேர்டு மறந்துட்டு ஹேக்கர் கிரியேட் பண்ண அந்த ஃபேக் வெப்சைட்ல ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து ஓடிபி ஜெனரேட் பண்ணி ஓடிபி வர வச்சு அதுலயே புது பாஸ்வேர்டும் போட்டு என்டர் பண்ணிருக்கான். ஓட் போட்டதுக்கு அப்புறம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அவன் ஃப்ரெண்டுக்கு சென்ட் பண்ணிட்டான். இப்போ அந்த ஃப்ரெண்டோட ஐடி வச்சிருக்கிறது யாரு, ஹேக்கர். சோ இப்போ அந்த ஃப்ரெண்டோட ஐடி வச்சிருக்க ஹேக்கர் என்ன பண்ணிட்டானா, அடுத்த 5வது நிமிஷத்துல இவனோட ஐடியை தூக்கிட்டான். சோ இவனோட ஐடி ஹேக் ஆனது தெரியாம எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி Instagram ஐடி லாக் அவுட் ஆயிருச்சு, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணி என்ன பண்றதுன்னு சொல்லி என்கிட்ட கேட்டுட்டு இருக்கான். சரி நானும் அவனோட ஐடியை சர்ச் பண்ணி பாக்கலாமேன்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஹேக்கர் இவன் போட்ட அந்த அழகான ஸ்டில்ஸ் எல்லாம் எடுத்து வால்பேப்பர்ல இவனோட போட்டோ வச்சுட்டு மேல ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை போட்டுட்டான். இந்த மாதிரி எனக்கு இவ்வளவு பணம் வந்துச்சு, இந்த மாதிரி நான் அதுல இருந்து இன்வெஸ்ட் பண்ணேன், அதனாலதான் எனக்கு இவ்வளவு பணம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஸ்கிரீன்ஷாட் போட்டு ஸ்டோரி போட்டான். ஸ்டோரி போட்டு அடுத்த 5வது நிமிஷம் இருக்க எல்லா சாட்லயும், அதாவது அவன் ஃபாலோ பண்ணி வச்சிருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் இன்க்ளூடிங் மீ எனக்கும் சேர்த்து அந்த லிங்கை வந்து சென்ட் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து ஒரு காம்படிஷன்ல கலந்துருக்கேன், எனக்கு ஓட்டு போடு அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டோட போட்டோவை தூக்கி அதுல போட்டு லாகின் பண்ணி ஓட் போடுற மாதிரி எனக்கு ஒரு லிங்கை சென்ட் பண்றான் ஹேக்கர். அப்புறம் தான் தெரியுது இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் ஹேக் பண்ணிருக்காங்கன்னு. சோ எல்லா படத்துலயும் கிளைமேக்ஸ் எப்படி வருமோ அதே மாதிரி இந்த ஹேக்கர் என்ன பண்ணிட்டான், மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணிட்டான், பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிட்டான். இப்போ வரைக்கும் அவனோட ஐடி அதுல ஆக்டிவா தான் இருக்கு. அதை வச்சு எத்தனை பேர் ஹேக் பண்றான்னு சொல்லி தெரியல. சோ உங்களுக்கு உங்க ஃப்ரெண்டு கிட்ட இருந்தே ஒரு லிங்க் வந்தாலும் அதை தயவு செஞ்சு ஓபன் பண்ணிடாதீங்க. அப்படி கொஞ்சம் சஸ்பிஷியஸா இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் ஒரு வாய்ஸ் மெசேஜோ இல்ல ஒரு டெக்ஸ்ட் மெசேஜோ போடுங்க. உங்க ஃப்ரெண்டு எப்படி பேசணும் உங்களுக்கே தெரியும். சோ லாஸ்ட் வீடியோல சொன்னதான் இப்பயும் சொல்றேன், எந்த ஒரு அத்தாரைசேஷனும் இல்லாத லிங்கை கிளிக் பண்ணிடாதீங்க. இதே மாதிரி எத்தனை தடவை சொன்னாலும் இந்த மோடிஜி வந்து ஃப்ரீயா லேப்டாப் தராரு, லிங்கை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இந்த மாதிரி லிங்க்ஸை எத்தனை தடவை சொன்னாலும் நிறைய ஷேர் பண்றவங்க ஷேர் பண்ணிக்கிட்டே தான் இருக்க போறாங்க. சோ உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது இந்த மாதிரி லிங்க்ஸ் எல்லாம் வந்து இன்னமும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ சென்ட் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. So this is the wholesome video after a long time. So இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் இன்னொரு வீடியோல பார்ப்போம். பாய்.